நம்ம மனிதர்களோட இனத்தோட ஹிஸ்டரியில நமக்கு தெரியாத நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ சயின்டிஸ்ட் சொல்றது என்னன்னா, நம்ம ஏர்த்ல ஒரே நேரத்துல பல மனித இனங்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அந்த லிஸ்ட்ல ரீசெண்டா சேர்க்கப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான நேம் தான் ஹோமோ ஜூலென்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இனம். ஸோ இது ஒரு மறைஞ்சு போன மிஸ்ட்ரியா இருந்த ஒரு ஹியூமன் இனம்னு சொல்லலாம். ஸோ இவங்க யாரு, இவங்க எங்க வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை தான் இன்னைக்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ பேசிக்கலி நமக்கு தெரிஞ்ச மனித குடும்பம்னு நம்ம யாரெல்லாம் சொல்லுவோம்னா ஹோமோ செப்பியன்ஸ், அதாவது இப்போ இருக்கிற மனிதர்கள், ஹோமோ எரெக்டர்ஸ், இது மாதிரி சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டு. இவங்க எல்லாம் பழைய காலத்துல இருந்தே வாழ்ந்த மனித இனங்கள்னு சொல்லப்படுது. ஆனால் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச சில எலும்புகள் சொல்ற உண்மை இன்னும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த எலும்புகளில் தலை எலும்பு துண்டுகள், கீழ் தாடை எலும்பு, பற்கள், இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப என்ன கிடைச்சிருக்குன்னா, அது சாதாரண மனிதர்களோட உருவத்துக்கு சரியாக பொருந்தாத மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால தான் சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது சாதாரணமான மனிதர்கள் மாதிரி இல்லை, இது வேறொரு மனித இனம் போல இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த புதிய இனத்துக்கு தாங்க ஹோமோ ஜூலென்சஸ்ன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஞ்ஞானிகளோட ஆய்வுப்படி இந்த இனத்தோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேறு மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த மனிதர்கள் சாதாரண மனிதர்களை விட கொஞ்சம் உயரம் குறைவாக இருந்திருக்காங்க. அவங்களோட முகத்தோட உருவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு விதமாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்களோட சீக் போன் கொஞ்சம் மேலே தள்ளி இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ விஞ்ஞானிகள் செய்த ஆய்வுகளோட முடிவின்படி இந்த ஹோமோ ஜூலியன்சஸ் சொல்லக்கூடிய மனித இனம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது நம்ம பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த காலத்திலே தான் வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, பூமியில ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் பலவிதமான மனித இனங்கள் ஒன்றா வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இது நம்ம ஹிஸ்ட்ரியிலே இன்னும் எவ்வளோ மர்மம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்காட்டுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாகவும் இருக்குது. ஸோ இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி முழு தகவல்களும் இதுவரை காட்டியுமே கிடைக்கப்படலை. ஆனால் கிட்டத்தட்ட எலும்புகள், கருவிகள், கற்கள், இது போல சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் பார்த்து விஞ்ஞானிகள் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இவங்க கிட்ட கல்லால் செய்யப்பட்ட எளிய கருவிகள் எல்லாம் இருந்திருக்கு. என் சின்ன சின்ன குழுக்களாக தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. என் வேட்டையாடி விலங்குகளை பிடித்து அதை சாப்பிட்டுருக்காங்க. மரங்கள்லேருந்து கனி, இலை, வேர், இது மாதிரி உணவெல்லாம் தேடி இதைத்தான் அவங்களோட மெயின் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என் நெருப்பை பயன்படுத்தி அவங்க வாழ்ந்துருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. என் மலைப்பகுதிகள் இல்லைன்னா காடு பகுதிகள் மாதிரியான இயற்கை இடங்களில் தான் இவங்க குடியிருந்திருக்காங்க. ஸோ அதாவது நம்ம முன்னோர்கள் போல இவங்களும் இயற்கை மீது நம்பிக்கை வச்சு வாழ்ந்த ஒரு மனிதர்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த மனித இனம் அழிஞ்சிருக்கு. ஸோ இது அழிந்ததுக்கு பின்னர் இருக்கக்கூடிய கதையிலையுமே ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கு. விஞ்ஞானிகள் சொல்றது படி அவங்க அழிஞ்சதுக்கு காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. முதலில் பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தால் அவங்க அழிஞ்சிருக்கலன்னு சொல்லி, இல்லைன்னா வேறு மனித குழுக்களோட ஏதாவது சண்டை ஏற்பட்டு அதனால அவங்க இறந்து போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. உணவு பற்றாக்குறை, நோய், இல்லைன்னா இன்னொரு மனித இனத்தோட அவங்க கலந்து வாழ்ந்ததால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இனம் மறைஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு இன்னுமே சரியான பதில் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ பல சயின்டிஸ்ட்குள்ள நடக்கிற மிகப்பெரிய விவாதம் என்னன்னா, சிலர் சொல்றாங்க இந்த மனித இனம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி இனமே இல்லை, நம்ம மனிதர்களோட பழைய வடிவமாய் இது இருக்கலாம்னு சொல்லி. ஆனா இன்னும் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட முக வடிவம், பற்கள், தாடை எலும்பு, இது எல்லாமே நம்ம சாதாரண மனிதர்களுக்கு ஒத்து போகலன்னு சொல்லி. ஸோ அதனாலே தான் இவங்க ஒரு தனியான மனித இனமா இருக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதுக்கான முடிவு எடுக்கப்படலை, இன்னுமே ரிசர்ச்ல தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்லலாம், இந்த கண்டுபிடிப்பு நம்ம மனித ஹிஸ்டரியை இன்னும் ஆழமாக புரிஞ்சிக்க உதவுது. ஸோ இந்த ஹோமோ ஜூலென்சஸ் பார்த்தீங்கன்னா மனித இனத்தோட ஒரு மறைஞ்சு போன மர்ம கதையாக இருக்குது.